நம்ம ஆக்சுவலாக விண்டோஸ் சிஸ்டத்தில் வந்து லேப் அசஸ்மெண்ட்டோட ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்காக நாங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இதில் உள்ள ஸ்டெப்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த யூஆர்எல் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கோம். அது ஜஸ்ட்டு இந்த காப்பி பண்ணி ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரை ஜஸ்ட்டு அந்த யூஆர்எல் இந்த யூஆர்எல் அது நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த யூஆர்எல். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசரில் போட்டு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா இது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் நம்ம தனியாக ஷேர் பண்ணியிருக்கோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக அதில் உள்ள மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது டவுன்லோட் ஆகும் அந்த கோடு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆப்பிள் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோடுக்கப்புறம் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. இதுதான் இது இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வேறு ஒரு இடத்துல நீங்கள் அட்லீஸ்ட் டாக்குமெண்ட் ஃபோல்டர் கூட வேறு ஏதாவது ஃபோல்டரில் வந்து ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃபோல்டர் ஆப்பில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு எமிஸ் ஆப் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு மேலே காப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கண்ட்ரோல் சி கூட கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சி ட்ரைவ் போங்க. பிசியில் சி ட்ரைவுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் வி ஆர் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டர் பேஸ்ட் ஆகும். உங்களுக்கு ஃபோல்டர் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஃபோல்டரை. இதுக்குள்ளே எமிஸ் -install அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். விண்டோஸ் பேட்ச் ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ரன் கொடுங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். Do you want to allow this app to make changes to your device? எஸ் கொடுங்க. ஒரு சில கமெண்ட்ஸ் ரன் ஆகும். இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில அலோ பர்பஸ் தான் கேட்கும். இப்போதைக்கு இது தேவையில்லை, இப்போதைக்கு வேணாம் சொல்லிடுங்க. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் ஸ்கூல் டீச்சர் எந்த லாகின் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு லேப் அசஸ்மெண்ட்டோட வெப்பேஜ் வந்துடும். ஜஸ்ட் இதை அக்சஸ் பண்ணி நீங்கள் எந்த லாகின் வேணுமோ லாகின் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. எத்தனை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே.